பக்கத்துல வா. உன் பிள்ளைக்கு ஆபத்து இல்லாம நான் திருத்தி கொண்டு வந்து சேர்க்கிறேன். திருத்தி கொண்டு வந்து சேர்க்கிறேன். என்ன 3 முறை வந்து பாரு. உன் மகன் மனசு மாறுவான், முன்னேறுவான், நல்லா இருப்பான். கர்மசாமி பம் 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 பம். கௌதம பச்சேரி. ஐயா, எங்களுக்கு என்ன வாரம் வாரம் வர்றதுக்கு என்ன, நாங்க என்ன வரமுறை வச்சிருக்கோம்? அப்படியே வந்துக்கிட்டே இருக்கமே, எங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? இன்னொரு தடவை கும்பிட்டு வா. இப்ப என்ன சொல்லுதா பதிலு? எங்க இருக்கா? வர வச்சிட வேண்டியதான். டைம் முடிஞ்சு போச்சு. அங்கே உள்ள வேலையெல்லாம் கலத்தியாச்சு. ஆளை வர வச்சா போதுமா? கால் விட்டுருவான். சை, சகதியாக கிடக்கு. என்னப்பா அவன் வீட்டுக்கு முன்னால அப்படி கொஞ்சம் பல்லுமும் மேடமா சகதியுமா கிடக்கு. மண்ணு சுவரெல்லாம் இடிச்சு கிடக்கு. என்ன கண்ண பிடிக்கா? கழுத ஒரு பழக்கம் இருந்தால் இருந்து போது குடும்பத்தை விட்டு போக வேண்டாம் சாமி. என்ன அவளை கொண்டு வந்து சேர்க்கிறேன், வெற்றி ஆகிட்டார். பொறுமையாரு மீண்டும் என்னை பார்க்க வேண்டியது கொண்டு வாடா. நல்லா கர்மசாமி. ஆமா, தர்மபுரி. தர்மபுரி தலைவன் தலைவி கணவன் மனைவி வரலாம். அதான் உங்களுக்கு தரலாம். என்னப்பா வேணும்? அவன் தரமாட்டான்னு மேல இருந்து உத்தரவாயிடும். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கான்னு சொல்லாம ஊமையா இருந்து உங்களை கெடுத்துக்கிட்டு தான். புரியுதா? காலம் வாவ் வாவ். கர்மசாமி, அந்த பணம் கிடைக்குமா? ரெக்கார்ட் இல்லாம கொடுத்தாச்சு. நம்பிக்கையின் பேர்ல பக்குவமா உங்களை ஐவாஸ் பண்ணிட்டான், கண் துடைப்பு பண்ணிட்டான். இதுல நீ இன்னும் 2 பேருக்கு இதுல நீ பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்க. சரியா? நீ செஞ்சதுதான் மகா குற்றம். நீ ஒரு முட்டாள்தனமான குற்றத்தை செஞ்சுட்ட. எப்படியாவது அவன் மனத்தை மாத்தி உனக்கு பணத்தை தர வச்சா போதும்ல. கொஞ்சம் நகை தருவான், நகையை அடமாற வச்சு உனக்கு தர வைக்கிறேன். இன்னொரு டாக்குமெண்ட் வச்சிருக்கான், அதை உங்ககிட்ட தந்து உதவ வைக்க. அந்த டாக்குமெண்ட் விலை போகுமா? போகுங்களா? கண்ணை முடி காலில் விட்டுவோம், நான் பார்க்குறேன். காட்டுப்பா. ஒரு அமுக்கு அமைக்கிடுவான். நீ குடித்த அமௌண்ட் எவ்வளவு? 12 லட்சம். இந்த டாக்குமெண்ட் எத்தனை ரூபாய்க்கு போகும்? 10 லட்சத்துக்கு. டாக்குமெண்ட் நகல் எடுத்து வச்சிருக்கானே அவன். அவன் டாக்குமெண்ட் நகல் எடுத்து வச்சிருக்கான். நீ டாக்குமெண்ட் எங்க வச்சிருக்க? உன்கிட்ட இருக்கு. அதை நாளைக்கு போற அதை போட்டு லீகல் ஒப்பீனியன் பார்க்க ஒரு ஈஸி பார்க்குறேன். எல்லாம் பார்த்து முடிச்சு என்கிட்ட கொண்டு வரேன். உனக்கு பணத்தை நான் வாங்கி தரேன், உன்னை காப்பாற்றுறேன். காலில் விட்டுவா. தொழிலை வெட்டியாக்கி தரேன், தைரியமா இருக்கு. முதல்ல இந்த பிரச்சனையை தீர்த்துருவோம். சரியா? கர்மசாமிக்கு
வாங்கி தந்துடுறேன். உன்னை எப்படியா காப்பாற்றிடுவேன், போலீஸுக்கு போகாமல் காப்பாற்றுறேன். இந்த செல்லக்குட்டி நல்லா ஐஸ்வர்யம். அதே தர்மபுரி தன் பிள்ளையினுடைய உடலை பற்றி கேட்க வந்த மகன் கால் வேடா வா. நேற்று இரவு இவனுக்காக கருப்புசாமிகிட்ட கொஞ்ச நேரம் பேசினேன். இவனுக்கு இந்த கையை சரியாக்கி கொடுத்துடலாம்னு உத்தரவாயிருக்கு. இவனுடைய மனசு இந்த கை பக்கம் போக மாட்டேங்குது. புரியுதா? இவனுடைய மனசு இவன் கை பக்கம் போக மாட்டேங்குது. இவனுடைய நினைவு உணர்வுகள் அந்த இடத்துல போகாத காரணத்தால இந்த கை இயங்கலை. அதனால அந்த இயக்கத்தையும் மூளை நரம்பியரையும் நல்ல கரெக்டான வீரியத்தை கொடுத்து ஓங்கி உயர வச்சா போதும்லாடா. என்னடா தாத்தா கையில கொண்டா 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 கொடு கொடு முடியும். கொண்டா 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 கொடு கொடு கொண்டா கொண்டா. சரியாக்கலாம். 6 மாத காலத்தில் இவன் தெளிவாயிடுவான். கவலைப்படாத, பார்க்க வேண்டாம், பொறுமையாக. அந்த தொழிலுக்கு நான் முன்னின்று உனக்கு பல லட்சங்களை தந்து உதவுதேன். வெற்றிகரமா இருந்துக்கா, என்னைய கூப்பிட்டுக்கா. ஒவ்வொரு பொழுதும் என்னைய கூப்பிட்டுக்கா, ஜெயிச்சுட்டாரேன். நல்லா கர்மசாமி. ஆமா, அதே தர்மபுரி எல்லை தொழிலால் மன வருத்தம் அடைந்து கடன்பட்ட மகன். நீ என்னடா கடன்பட்டிருக்க? நீ என்ன தொழில் பார்க்குற? கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய என்ன கருப்புசாமி? ஆமா. ஆ ஆ சரி, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாப்பா. நீ கும்பிட்டியோ கும்பிடலையோ உன் பின்னால அங்காளம்மனுடைய அருள் சக்தி இருக்கு. என்னடா நீ கும்பிட்டியோ கும்பிடலையோ உன் பின்னால் அந்த சக்தி வருது. அதனால தான் அந்த வார்த்தையை முதல்ல நான் சொன்னேன். அதே மாதிரி இப்ப 2.25 ஆண்டுகள் இந்த தொழிலையே பார்த்து வாழ முடியுமா முடியாதாங்கிற மனவேதனையும் துன்பமும் உன் உள்ளத்துல. இப்போதைக்கு வாகனங்களை செம்மைப்படுத்தி பேண முடியாத அளவுக்கு துன்பமும் கடன்களும் உபாதையும் வச்சிருக்க. இதை தீர்த்து தெளிவு பண்ணி புதிய ஒரு மார்க்கத்துல வாகனம் வாங்கி தந்தா போதும்ல. கால் அனுப்புவா. அப்படியா? அப்படின்னா இவனுக்கு எப்படி வம்ச வழிக்கு வருது கேட்டுருவோம். உன் வம்ச வழியில முன்னோர்கள் அங்காளம்மனை கும்பிட்டுருக்காங்க. அதனாலதான் அவன் நிக்கிறான். ஆனா நீ மட்டும் அதை கும்பிடாதது ஒரு குறைதான். இன்னிலிருந்து கும்பிட ஆரம்பிச்சுக்கா, எல்லாம் வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். வீடை பத்தி பிரச்சனை இல்லை, கிரகம் தான் சரியில்லை. இந்த பணத்தை கொண்டு வை, உன் நிம்மதி கிடைக்கும். நல்லா இருக்கா? சரி. கர்மசாமி. அப்படியா? யார் வக்கீல்? யாரோ வழக்கறிஞரை போய் பார்த்தீங்களா? எதுக்குப்பா? எங்கப்பா வேலை பார்க்குற நீ? ஒன்றும் பேசா இருக்காங்க. என்ன வேலை பார்க்க? கம்பி கடை, இரும்பு கடை. கால் வந்துட்டு வரலாம். இரும்பு குழம்பி போய் நிற்க. வழக்கறிஞரை உங்களில் யாருப்பா போய் பார்த்தது? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. விறகையை கட்டாத தம்பி, புறங்கையை கட்டாதே.
கண்ணை கட்டி காட்டில் விட்டது மாதிரி வாழுதான். வா நீ பாக். என்னம்மா, எந்த ஊர் உங்களுக்கு? உட்காருங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்கள் உன்னுடைய கால் முட்டுக்கு கீழ் வலி உபாதை போன்றவைகள் இருக்கும். சிவபெருமானுடைய அருள் சக்தியை பெற்று குடும்பத்தை முன்னேற்றணும்னு சொல்லி ஜோதிடத்துல ஒரு பக்கம் இடம் உண்டு, அது நடக்கல. ஆனா இப்போ கடன்களாலும் மனவேதனை, வேலைக்கு போற இடத்துல உனக்கு நிம்மதி இல்லாத ஒரு குழப்பம் ஏற்பட்டுருச்சு. அங்க போக முடியுமா முடியாதாங்கிற ஒரு பயம் உன் மனசுக்குள்ள இருக்கு. செய்யாத குற்றத்துக்கு பழி சுமத்தக்கூடிய வேதனை அங்க இருக்கு. புரியுதா? கால் வந்துட்டு வா. என்ன பொருள் அது? அந்த இரும்பு கடையில நிறைய பொருள்கள்லாம் இருக்க. ஒரு சில பொருள்களை பத்தி உங்ககிட்ட கேள்வி கேட்டாங்களே, நீ பதில் சொன்னியா? என்னடா? என்ன பதில் சொல்லலாம்? அது ஒன்றுதான் அங்க உள்ள பிரச்சனையே. ஒருத்தனால அங்க கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்கு. ஆனா மீண்டும் நீ அங்கேயே வேலைக்கு போ, அப்பதான் நீ நிரபராதி ஆகுவ. கவலைப்படாம இரு. வேற என்ன வேணும்? பக்கத்துல வா, என்ன வருதுன்னு பாக்குறேன். கண்ண முடிக்கா பார்ப்போம். வயிற்றுக்குள்ள வயிற்றுக்குள்ள வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பண்டிக்ஸ் எல்லாம் இல்லை, குடலை இறக்கவும் இல்லை. புரியுதா? வாயு சம்பந்தமான வழி தான். சரியாக்கிடுவோம். தைரியமா ஒன்றுக்கு ரொம்ப கை மட்டும் போக. இந்த கனியை தானே கொண்டு போய் சரியாக்கிடும். கால் விட்டுருவோம். யாருக்கு பணம் கொடுக்கணும் காட்டி பார்ப்போம். வரலாம் வாப்பா. இந்தா வெற்றி ஆகி தரேன். செம்மையாரு இந்த வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டு காடா. ஒரு மாதம் கழித்து இவனுடைய படிப்பை பற்றி பேசணும்டா. இந்தா கருப்பசாமி. ஆமா சரி, காட்டி சொல்றேன். நாமக்கல் நீ மட்டும் தான் இருக்கியோ? இதால பாரு, பாத்தியாடா ஒரு படையே இருக்குடா. கேட்கிற வரத்தை கொடுத்து என்னப்பா வேணும்? அந்த இடத்து பிரச்சனையை சட்டப்படி லாக் ஆகாம காப்பாற்றி தந்தா போதுங்களா? ஜெயிச்சு தாரேன். ஒரு எதிரி இருப்பான், அவன் மனத்தை மாற்றி தெளிவாக்கி தாரேன். காலன்னு சொன்னான். உங்களை 2 கேள்வி கேட்கணும்னு நினைக்க, அதுக்கும் பதில் சொல்லி பாட்டுருச்சு. கேட்டுருவோம், என்னன்னு பார்த்துருவோம். வாப்பா கருப்பசாமி, என்ன விஷயம்? வரலாம். பா 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 பா. என்னம்மா வேணும்? ஆம்பளை பையன் பிறப்பான், முருகப்பெருமான் பேர வச்சுக்கா. உன் உடல் ஆரோக்கியத்தை செம்மையாக்கி தரேன். நல்லா இருக்கும். இந்தாப்பா இட விஷயம் முடிஞ்சாச்சு. அப்படி சந்தோஷமா என்னை பார்க்க வந்துடும். நல்லா கருப்பசாமி. பெங்களூர் பெங்களூர் பெங்களூர். சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து தழுவி கொண்டோடுது தென்னங்காற்று. திருமணத்தை பத்தி யோசனை பண்ணி கொண்டு ஆன்லைன் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு என்னை நினைத்து கேட்க வந்தவன். காரணம் சொல்லலாம். செந்தாழம் பூவில் கண்ணாடியை கலத்திக்கலாம். ரோகிணி நட்சத்திரத்தை பத்தி உனக்கு தெரியுமா?
இல்ல தெரியாது. தெரியாது. மீன ராசியில வரும். ரிஷப ராசியில வரும். ரோகிணி ஆவணி பொன்னாளில் ரோகிணி நன்னாளில் கண்ணன் வந்தான்னு சொல்லுவோம்ல பாட்டுல, அப்படிதானப்பா வீரமணி ஐயா பாடின பாட்டு. கண்ணன் வந்தான் அப்படின்னு ஒரு பாட்டு. இது ஏன் உனக்கு போய் நான் சொல்லணும், என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு நீ கேப்ப. ரோகிணி நட்சத்திரத்தன்று ஆழ்கடலுக்குள்ளே இருக்கின்ற சிப்பிகள் நத்தைகள் எல்லாம் கடலை மேல் நோக்கி வந்து வாய் திறந்து இருக்கும் பொழுது வருகின்ற வெண்மலை துளிகள் அது வாயில் விழுந்து மூடிக்கொண்டு மீண்டும் ஆழ்கடலுக்குள்ளே போயிடும். உள்ளே இருந்து விளைந்து விளைந்து ஒளியாகி இனி இந்த சிப்பிக்குள் இருக்க முடியாது என்ற நிலையை அடித்து வெடித்து கொண்டு வெளியே வந்தால் அதுக்கு பேர் முத்து. புரியுதா? புரியுதா? புரியலையா? அதே மாதிரி அந்த புனிதமான நட்சத்திரத்தில் உள்ள ஒரு பெண்மணி உனக்கு மனைவியா வருவான். இப்போ இந்த வரக்கூடிய ஜூன் 20ஆம் தேதிக்கு பிறகு நீ ஆன்லைன் சம்பந்தமான கல்வி தொடர்பை ஆரம்பித்துக் கொள்ளலாம். உன் கூட 2 பேர்கள் துணையாக இருப்பாங்க. அதுல உனக்கு நிறைந்த புகழும் செல்வமும் நிறைய கிடைக்கும். அதே வழியிலேயே ஒரு பெண்மணி உனக்கு துணைவியாகவும் வந்து சேர்வாள். வெற்றி உண்டு. அதுக்கு பணமும் தார, நான் வாழ்வும் தார. ஒரு கேள்வி கேட்டுக்கா, அவன் வந்து கேட்கட்டும், ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவோம். நல்லா இருப்பான். கர்மசாமி அதே பெங்களூர் எல்லை, ஆமா, தன் பிள்ளைய பத்தி மன உபாதையுடன் கேட்க வந்த மகன். என்னப்பா பையன் வரலாம். ஆதியே அந்தமே அருள் பெறும் ஜோதியே காலம் வாழ்க்கை. கல்வியை சொல்லணுமா உடல் ஆரோக்கியத்தை சொல்லணுமா? வேலை இல்லாம அப்படியே ஐடில வேலை பார்த்தான். வேலை பார்த்துட்டு இப்போ 2 இயர்ஸாக வேலையை விட்டுட்டு சும்மாவே இருக்கலாம். வேலைக்கு போக மாட்டேங்கிறான், சொன்ன பற்றி கேட்க மாட்டேங்கிறான், ரூம்ல அடைஞ்சிருக்கு. அதெல்லாம் உடல் ஆரோக்கியத்தை பத்தி சொல்லணுமான்னு கேட்டதுக்கு நீ என்கிட்ட பதில் சொல்லலையே. அவருடைய மனநிலைகள் ஆழ்மனதில் கொஞ்சம் பாதிப்பாகிருக்கு. அதனால அவனால விசாலமா எதையும் சிந்திக்க முடியவில்லை, செயல்பட முடியவில்லை. அவன் வந்து சைக்காலஜா அந்த ஐடி டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான வேலைகள் அது நடக்கும்போது மைண்டு கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடும். அதுல பயப்பட்டு இருக்கான். அவனுடைய மனதை மாத்தி தொழிலுக்கு கொண்டு வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தா போதுங்களா? கால் விட்டுவா. நீ மட்டும் என்னை இருந்து நாளைக்கு பார்த்து போப்பா, அவசரப்பட்டுறாத. ஜெயிச்சு தாரேன். உன் பையனுக்கு 6 மாதத்துல வேலையும் கிடைக்கும், புனிதமான வாழ்க்கையும் அமையும். நல்லா இருக்கும். அதே ஆமா, என்ன கேட்டு பார்க்குறேன். பெங்களூர் எல்லை முனீஸ்வர சாமி எங்க இருக்காரு? ஏ தம்பி, நல்லா இருக்கியாடா? என்ன படிக்கிற? 10ஆம் வகுப்பா? அதான் நான் பேச்சு கொடுத்தேன். கால் வந்துட்டு வா, நீ உட்கார். கால் வந்துட்டு வாடா. என்ன கருப்பசாமி, இதுல என்ன மேட்டர் இருக்கு? இப்போதைக்கு கிரகங்கள் அவனுக்கு சரியில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், சும்மா கதையெல்லாம் சொல்லலை. அதனால இவனுக்கு தெளிந்த சிந்தனையும் தெளிவான விசாலமான பிடிப்பும் இவனுக்கு வரல. எதையும் தானா சிந்திச்சு சொல்லக்கூடிய அறிவும் வரல. அது எல்லாத்துக்கும் இப்போ தடையா இருக்கு. புரியுதா? இன்னொரு 3 மாத காலம் அவகாசம் இருக்கு. 3 முறை என்னை பார்க்க வந்தா அவனை சரியாக்கி தெளிவாக்கி தரேன். உன் வீட்டுக்காரரை பத்தி என்கிட்ட நீ கேட்கவே இல்லையே. இப்ப அடுத்த ஸ்டேஜ் என்ன நடக்குது? அங்க இருந்து ஒரு அமௌண்ட் வர்ற மாதிரி வந்துச்சா?
அதை கட்டினா இவன் பேர் கிட்ட போய் யாரும் கிட்ட போகிறேன். ஆனால் இப்போதைக்கு டாக்குமெண்ட்டில் அவன் பேரை போடாத. அதுக்காகத்தான் அந்த சப்ஜெக்டவே கொண்டு வந்தேன். கால் விட்டுவான். எதையும் தெளிவு பண்ணுறது தான் நல்லது. குறையாக பிரச்சனையை கொடுக்கறது நல்லதில்லை. அப்படியா? கேட்டு பார்ப்போம். உன்னுடைய வீட்டு எல்லைக்குள்ள வெற்றிவேல் முருகனுடைய அருள் சக்தி வருது. முருகனுக்கு வேண்டுதலை சரியாக பண்ணிக்கா. உன் வீட்டு எல்லையிலிருந்து 6 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் முனீஸ்வரர் சாமியுடைய நடமாட்டம் இருக்கு. அதனால தான் அந்த முனீஸ்வரரை தான் நான் வழியாக கேட்டேன். இப்போதைக்கு உனக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை தீர்த்து பணத்துக்கு இடைஞ்செல்லாம் ஆக்கித்தாரேன், இவனை சரியாக்கித்தாரேன். வேற என்ன வேணும்? வீடு உன் பேருக்கு கட்டு, வேற யார் பேருக்கும் கட்டாத. என் சொல்ல மீறிட்டுனா நீ ஏமாந்து போயிருவ. இந்தா கட்டிக்கா. அதுக்கு வேண்டிய பணம் தடையில்லாமல் வெற்றி ஆக்கித்தாரேன். டாக்குமெண்ட் எல்லாமே சுத்தமாக ஆக்கித்தாரேன். இப்படி பக்கத்தில் வா. கர்மசாமிக்கு வாடாங்க. நல்லா ஓகே. அப்படியா? கேட்டு பார்ப்போம். போட்டு கர்மசாமி. ஆமாம், பெங்களூர் எல்லை தொழில் சம்பந்தமாக மன வருத்தம். என்னடா தொழில் செல்லக்குட்டி? கான்ட்ராக்ட் மேஸ்திரி. கால் வந்து 3 ஆண்டுகளுக்கு முன்னால உன்னுடைய தொழில் வளமாக இருந்துச்சு. ஆனா இப்ப எதிர்பார்க்காம எந்த ஆர்டர்களும் வந்தாலும் கைகூடாது. எடுத்த ஆர்டர்கள் உள்ள வேலைகளை கூட உன்னால செய்து பூரணப்படுத்த முடியாம கெட்ட பேர் வாங்கி வேதனைப்படுத. ஆனா நீ எந்த தப்புமே செய்யலை. இயல்பாகவே அப்படி நடந்துகிட்டு. இந்த நடைமுறைக்கு வேற எதுவும் மந்திரதந்திர தடை இருக்கு என்பது உண்மை. அந்த தடையை நீக்கி உன் தொழிலை வளமாக்கி தாரேன். இன்னும் 2 இடம் பேச்சுவார்த்தைக்கு வருது, அதை உனக்கு முடிச்சும் தாரேன். காரணம் விட்டுவான். அப்படியா? அப்படியா? ஒரு பொம்பளையை பத்தி ஒண்ணு கேட்க வேண்டியிருக்குப்பா. என்ன விஷயம்? என்ன? கொஞ்சம் படிப்பு படிப்பு வேலை போயிருக்கு. என் மனசுக்கு திருப்தி இல்லை, உன் மனசுக்கும் இல்லை. அதனால அந்த வேலை சரியா தப்பான முடிவு எடுக்கிறத விட அப்படி வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறது நல்லதுன்னு நான் முடிவுக்கு வந்திருக்கேன். ஆனா உன் சொல்ல அவன் கேட்டு வரணுமே. இந்தா வெற்றி ஆகிட்டாரேன். இதெல்லாம் என்னப்பா? முதல்ல கையில வாங்கிக்கிட்டு பையில வச்சுக்கா. இந்தா நிறைய பணம் தரேன். இன்னொரு 3 கான்ட்ராக்ட் வருது, 2 தான் அமையும். அசத்திக்கா, பிடிச்சிக்கா. என்னை பார்த்துட்டு போ, ஓடி போயிடாத. நில்லு.